ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாவிகள் எப்போது நன்மை தருவார். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம அதிகமாக பார்த்து பயப்படுற கிரகங்கள் பாவக்கோள்கள் தான். ராகு, கேது, சனி, செவ்வாய். சூரியனை முழுசாக பாவின்னு சொல்லிட முடியாது. அவர் 50-50 சாய்ஸ் தான். இந்த பக்கம் இருப்பார், அந்த பக்கம் இருப்பார். சில லக்னங்களுக்கு சனி பகவான் ராஜயோகாதிபதியாக வந்தாலும் கூட அவர் யோகங்களை தருகிறாரா அப்படிங்கிறதுல 50% பேருக்கு இல்லை அப்படின்னு பதில் வரும். அதே மாதிரி சில லக்னங்களுக்கு செவ்வாய் ராஜயோகாதிபதியாக வருவார். உதாரணமாக கடக லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்குலாம் செவ்வாய் ராஜயோகாதிபதி. இந்த 4 லக்னங்களுக்கு. அப்போ இவர் முழுமையாக செவ்வாய் திசை முழுக்க ராஜயோகம் செய்து விட்டதான்னு பார்க்கும்போது சிலர் நல்லா இருந்துச்சு சார் செவ்வாய் திசையிலேம்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க செவ்வாய் திசை, லக்ன சுபர்னு சொன்னாங்க, செவ்வாய் திசை ஆகோ ஓகோன்னு இருக்குன்னாங்க, ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படிம்பாங்க. இந்த வித்தியாசம் ஏன் வருகிறது? பாவிகள் உண்மையிலும் எப்போது நன்மை தருவார்? இப்போ ஒரு ரிஷப லக்னத்துக்கு சனி திசை வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த சிறப்பான யோகத்தை அவர் உண்மையிலே அனுபவிக்கிறாரா அப்படிங்கிறதையும், ஒரு சிம்ம லக்னத்துக்கு சனி திசை வந்தால் படாத பாடு படுத்திடும்னு சொல்கிறோம். உண்மையிலே அவர் படாத பாடு படுகிறாரா, இல்லை அவர் பாட்டுக்கு நார்மலாக நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு போகிறாராங்கிறதையும் வித்தியாசப்படுத்தக்கூடியது தான் இந்த பாவிகள் எப்போது நன்மை தருவார்கள்ங்கிறது. பொதுவாக பாவக்கோள்கள் இயற்கை சுபர்கள் வீடுகள் அமர்ந்தாங்கனாலே ஓரளவுக்கு கெடுபலன்களை குறைச்சிருவாங்க. இயற்கை சுபர்கள் யாரார் இருக்காங்க? குரு முதன்மையான சுபர். அப்போ தனுசு மீனத்தில் அமர்ற பாவிகள் பாதிக்கு மேலே தங்கள் கெட்ட பலன்களை குறைச்சிக்குவாங்கங்கிறத நிச்சயமாக நம்ம நம்ப முடியும். அடுத்தபடியாக ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய வீடுகள். இந்த வீடுகளில் அமர்ற பாவிகளும் ஓரளவுக்கு கெடுபலன்களை குறைத்தே நமக்கு வழங்குறாங்க. அடுத்தபடியாக புதனுடைய வீடுகள்னு சொல்லக்கூடிய மிதுனமும் கன்னியும். இந்த வீட்டில் அமர்ற பாவிகள் அப்படிங்கிற அடிப்படையில் சனியும் செவ்வாயும் பெரும் அளவில் இங்கே வாரி வழங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் ராகு கேதுகள் இந்த வீட்டில் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ மிதுனம் கண்ணியில் இருந்தாங்கன்னா அது பெருசாக பாவக்கோள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு விதி. இயற்கை சுபர்களின் வீடுகளில் அமர்வது பாவக்கோள்களின் தன்மையை மாற்றும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் எந்த பாவியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, குரு சுக்கிரன் இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் எந்த பாவியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அந்த கிரகத்தின் பாவத்தன்மை முற்றிலும் நசுக்கப்படும். இன்னும் சுப வீட்டில் இருக்கிறது, அடுத்தது இவங்க 2 பேரும் தொடர்பு கொள்வது. இந்த 3மே ஒரே நேரத்தில் நிகழ்த்திடுச்சுன்னு வச்சுக்குவோம். சுப வீட்லையுமே இருந்து 2 சுபக்கோள்களின் தொடர்பும் கிடச்சிச்சுன்னா அது உண்மையிலே பாவக்கோளே இல்லை. அந்த திசையில் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். சிம்ம லக்னம் சனி 5ஆம் இடம் தனுசில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிம்ம லக்ன ஜாதகம் 5ஆம் இடம் தனுசில் சனி, கூடவே சுக்கிரன். சனியும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல. இதில் குருவோட வீட்டில் சனி, சிம்ம லக்னத்துக்கு ஆகாதவர் இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார், சுக்கிரனோட சேர்ந்தும் இருக்கார். இந்த ஜாதகத்துக்கு சனி திசை வாழ்க்கையில் எந்த துன்பத்தையுமே தரவே இல்லை. தொடர்ந்து வளர்ச்சி, தொடர்ந்து முன்னேற்றம். இவர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தார். அவர் பாட்டுக்கு வேலையில் அடுத்த கட்டம் நகர்ந்து போய்கிட்டே இருந்தார். சனி திசை வந்தால் அவங்களுக்கு சிரமம்னு சொன்னதெல்லாம் இந்த இடத்துல சுத்தமாக 0. புரியுதா உங்களுக்கு? அப்போ சூட்சுமங்கள் தான் ஜோதிடங்கள். மேலோட்டமாக நீங்கள் தெரிந்துக்கிற விதிகள் எல்லாமே ஜோதிடத்திற்கு உள்ள உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேலை செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு பாவக்கோள் எப்போது நன்மை தருகிறது? இந்த விதிகளை பூரா பொருத்தி பாருங்கள். முதல்ல அவர் உங்கள் லக்ன சுபராக இருந்துட்டா அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் ஒரு இயற்கை சுபர் வீடுகளில் இருந்தால் இன்னும் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் லக்ன சுபராக ஒரு பாவக்கோள் இருக்காருன்னா 50% உங்களுக்கு ப்ளஸ் தான். அவர் ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா 75% ப்ளஸ். அந்த இயற்கை சுபர் வீட்டிலேயே மேற்கொண்டு 2 சுபர்களோட தொடர்புகள் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு கிடைக்குது, குருவோ சுக்கிரனோ தொடர்பு கிடைக்குது, இல்லை 2ம் சேர்ந்து கிடைக்குதுன்னா 100% அந்த பாவக்கோள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகம். துலா லக்னத்துக்கு ராஜயோகாதிபதினு நம்ம சனியை சொல்கிறோம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. மிதுனத்தில் இருக்கார், புதனுடைய வீட்டில். தனுசில் இருந்தபடி குரு அவரை பார்த்துட்ருக்கார். புதனோட வீட்டில் சனி இருக்கார்,
லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. மிதுனம் அது ஒரு இயற்கை சுபர் வீடு தான், ஓகேங்கிறது மாதிரி இருக்கும். சனி பகவான் குரு பகவான் வந்து தனுசில் ஆட்சி பெற்ற குருவின் பார்வையை நேரடியாக வாங்குறாரு. இதில் அவர் புனர்பூச நட்சத்திரத்திலே வேற உட்கார்ந்துட்டு இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், வர்க்க உத்தமம் வர. வர்க்க உத்தம சனி குருவின் பார்வையில் புதனுடைய வீடில் அமர்ந்தபடி இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்திற்கு சனி மகாதிசை ராஜயோகாதிபதிங்கிறதையும் தாண்டி நல்ல பலன்களை தருகிறது. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். இதே அமைப்பை இன்னொரு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதே சனி திசை துலா லக்னம், மேசத்தில் இருக்கார், நீச்சம். இயற்கை பாவியின் வீட்டில் சனி பலகீனமாக வேற உட்காந்துருக்கார். பட் திக்பலம்னு எடுத்துக்கலாம். நீச்சம் ப்ளஸ் திக்பலம். இதில் செவ்வாயும் சனியும் சேர்க்க வேற. சனியும் செவ்வாயும் அதே வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே எந்த சுபகிரகங்களின் தொடர்பு இல்லை. இப்போ இதே துலா லக்னத்துக்கு சனி திசை அவ்வளோ சிறந்த ராஜயோகத்தை எல்லாம் கொடுக்கவே முடியாது. சார் சனி திசை வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குமே, நல்லா இருக்குமே பலன்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்த ஜோசியர்கள் எல்லாருமே நீங்கள் சனி திசையிலேருந்து தாங்க கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னாங்க. அப்படிலாம் ஒன்றுமே தெரியலைங்க. மேற்கொண்டு துன்பங்கள், சிரமங்கள், காரிய தடை, பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்குமாங்க. இதுதான் அதில் இருக்கிற சூழ்ச்சி. அங்கே சனி உட்கார்ந்துருக்கிறது திக்பலங்கிற வலிமையோடு இருந்தாலும் கூட சேர்ந்திருக்கிறது யுத்த கிரகமான செவ்வாய். அந்த வீடு ஒரு இயற்கை பாவ வீடு. நீங்கள் வீடுகளை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஜோதிடத்தில் பலன்களையே அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இயல்பு உண்டு. அந்த இயல்பின்படியே அந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் செயல்படும். அதனால தான் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், வர்க்க உத்தமம் நல்லா சொல்லி வச்சிருக்காங்க. வீட்டின் தன்மை அடிப்படை, சர வீட்டின் வலிமை, ஸ்திர வீட்டின் வலிமை, உபய வீட்டின் வலிமைன்னு எல்லாம் பிரித்து பிரித்து வச்சிருக்கிறனுடைய சூட்சுமங்கள் இவைகள் தான். அதனால வீடுகள் எப்போதும் கிரகங்களின் தன்மைகளை நமக்கு மல்டிபிள் பண்ணி தரக்கூடிய விதி உடையவை. இப்போ கடக வீடு ஒரு சுப வீடு தான். ஆனால் சந்திரனை வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரையின் அடிப்படையிலே முடிவு செய்யணும். இப்போ உதாரணமாக புதனுடைய வீடுகள் சுப வீடுகள் எப்படின்னாலும் கூட புதன் போய் பாவிகளோடு சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க. புதன் ஒரு பாவக்கோளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அப்போ புதனுடைய வீடும் பாவத்துவம் அடைஞ்சிடும், சுப வீடாகவே இருந்தாலும். இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் மட்டும்தான் யாருடன் இணைந்து விட்டாலும் தங்கள் வீடுகளை கெடுக்காமல் இருக்கிற அமைப்பு இருக்கும். ஆனால் புதனுக்கு அப்படி கிடையாது. புதன் போய் பாவிகளோடு இணைஞ்சார்னா அந்த வீட்டின் தன்மையும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். புரிஞ்சுதுங்களா? அதனால வீடுகளில், சுப வீடுகளில் பாவக்கோள்கள் அமர்வது முதல் விதி. இதுவே ஒரு குடிப்பினை தான். இயற்கையில் அவர் ஒரு பாவி, ஆனால் உட்கார்ந்துருக்கிறது ஒரு இயற்கை சுபர் வீட்டில். அடுத்தது குரு சுக்கிரன், இந்த 2 சுபர்களின் தொடர்புகளை பெறுவது ஒரு நல்ல விதி. சந்திரனுடைய தொடர்பை பாவக்கோள்கள் பெறணும்னா அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். சந்திர அதியோகத்தில் மாட்டணும். நேரடியாக சந்திரனுடைய பார்வையில் இல்லைனாலும் சந்திர அதியோகத்தில் மாட்டினாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக மீனத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சனி மீனத்தில் இருக்கார். இயற்கை சுபரோட வீடு, குருவோட வீடு. இதில் சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்கார். வளர்பிறை பௌர்ணமி கிட்ட உள்ள சந்திரன். கும்பத்தில் சூரியன் இருக்கார், சிம்மத்தில் சந்திரன் இருக்கார். மாசி மாதம் பிறந்த மகம் நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். பௌர்ணமி சந்திரன். சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் சனி, இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார். ப்ளஸ் சந்திர அதியோகத்தில் இருக்கார். வீடு கொடுத்தவர் குரு. இப்போ இந்த ஜாதகத்திற்கு சனி மகா திசை நடக்கும்போது அவர் உங்கள் லக்ன சுபராக இருக்கிற பட்சத்தில் கூடுதலான நல்ல பலன்களும், உங்கள் லக்ன அசுபராகவே இருந்தாலும் அவ்வளோ பெரிய கெடு பலன்கள் இல்லாத நிலையையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் சூட்சுமம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கடக லக்னம், சனி மகாதிசை, 9ஆம் இடத்துல அமர்ந்த சனி, சந்திரன் பௌர்ணமி சந்திரன். சனி திசாப்பெல்லாம் ஒன்றுக்கு பெரிய கெடுதல் பண்ணாது, அது பாட்டு கடந்து போயிட்டு. ஆமாம் சார், கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு, பட்டு பெருசாக என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான பலனாக இருக்கும். ஸோ இங்கே இந்த பலனின் சூட்சுமங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவக்கோள்கள் நன்மை தருவது சுபர்களின் தொடர்புகளின் அடிப்படையிலேயே. சுப வீடுகளில் அமர்வது, சுபர்களின் தொடர்புகளை பெறுவது உங்களை கடும் பாவத்துவத்திலிருந்து, கடுமையான நெருக்கடியிலிருந்து காப்பாற்றும் ஒரு சூட்சுமம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.